மாதிரி திமுக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படி எனக்கு எவ்வளவு பணம் தான் தெரியும், எங்க பார்த்தாலும் காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னே சொல்றாங்க. இனிமேல் உங்களை பத்தி எதுவுமே பேச போறது கிடையாது, டிவிக்காக மட்டும் தான் பேச போறேன். என்ன கரெக்ட் தானே? இருக்கின்ற கட்சியில இருந்து இருக்கின்ற மேடையில இருந்து இங்க இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவிட்டேன்னு கூட வச்சுக்குவோம். நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கூட கிடையாது. சரி சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே. சரி நான் இப்ப உங்க கட்சிக்கு வந்துட்டேன், என்ன பேசலாம் உங்க கட்சியை பத்தி? திமுக மேல வெறுப்பு அரசியல் மட்டும் தானா? அதுதான் ரொம்ப ஈஸியாச்சு. ஏன்னா யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறதுதான் வழக்கம். அது கூடவே சேர்த்து உங்க கட்சி சரி நம்ம கட்சி டிவிக்கு என்ன பண்ணுச்சு, இனிமேல் என்ன பண்ண போகுது அப்படின்றதையும் சேர்த்து பேசணுமா இல்லையா? இப்போ நம்ம கட்சி டிவிக்கு பத்தி என்ன பேசலாம்? கரூர் சம்பவத்தை கூட தூக்கி ஓரமா வச்சிருவோம். சென்னையில இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேரிடர் காலம் தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ முறை வந்திருக்கு. கஜா புயல், இதுக்கு முன்னாடி சென்னையில ஏற்பட்ட வெள்ளம், இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட விஜய் என்ன களத்துல வந்து நிக்கல. ஏன்னா அவர் அப்ப அரசியலுக்கு வரல. ஆனா இப்போ வந்துட்டாங்க. சோ மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்னையில இருக்கிற தாவேக்காவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளையோ செயலாளர்களையோ கூப்பிட்டு உங்க பகுதிகளில் ஆளுங்கட்சி எந்த அளவுக்கு செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கு அப்படின்றத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இல்லையா மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எந்தெந்த பகுதியில மழை தண்ணி தேங்கி இருக்கோ அந்தந்த பகுதி மக்களை போய் பார்வையிட்டிருக்கலாம். இதெல்லாம் நிர்வாகிகளோ செயலாளர்களோ உறுப்பினர்களோ தொண்டர்களோ மட்டுமே பண்ணா பத்தாது, தலைவரும் இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா நம்ம யாரை முன்னெடுக்கிறோம்? பேரறிஞர் அண்ணாவே ஒரு தலைவரா முன்னெடுக்கிறோம். அண்ணா என்ன சொன்னாரு? அன்பு தம்பி, மக்களிடம் செல், அவருடன் வாழ், அவரிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தெரிந்தவற்றிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்து கட்டமைப்பு செய் அப்படிங்கிறாரு. சரி அண்ணாவாச்சும் பலசு அடிக்கடி விஜயகாந்த் பேசுறோமே, விஜயகாந்த் இப்படிதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாரா? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு களத்துல மக்களா போய் நிக்கல? இப்படி களத்துல இறங்கி மக்களா நின்று ஆளுங்கட்சியை போட்டு புழக்க வேண்டிய இந்த நேரத்துல கூட வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு உங்க விஜய் வரேன்னு என்னால பாட்டு பாடவும் முடியாது. நம்ம கட்சி சார்பா என்னங்க பேச சொல்றீங்க?